ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் வீட்டில் 8 மந்த்ஸ் மேலே பேபி இருக்காங்களா? நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் சர்லாக் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 1 இயர் வரைக்கும் இன்ஸ்டன்ட் சர்லாக் ஆகும். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ரோட்டீன் பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு 10 முந்திரி 10 பாதாம் நான் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சு பொறுமையாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு லேசாக ஒரு வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்நட் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு வால்நட் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி ஒரு கடாயில் சேர்த்துட்டு லேசாக நிறம் மாறி வரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசமாகவும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வால்நட் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் இந்த பவுடருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் கிடையாது, குக்கும்பர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், வேறு என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இது மட்டும்தான் இருந்தது. ஸோ இதை நான் சேர்த்துக்கிட்டேன். இதை வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். இது பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயினும் ஆகும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மக்கானா எடுத்துக்கிட்டேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையில் எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா தூள் தூளாக ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையுமே ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஓட்ஸ் சேர்த்துக்கும் போது இதோடைய மிக்ஸ் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் அவல் சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் அவல், ரெட் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கூல்டவுன் ஆகணும். நம்ம சேர்த்துருக்க பாதாம், முந்திரி, வால்நட் இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஆயில் ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம சேர்த்துருக்க மக்கானா, ஓட்ஸ், அவல் இது எல்லாமே அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் 2 பேட்சாக பிரித்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஆயில் ரிலீஸ் பண்ணி எல்லா பவுடரும் ரொம்ப வெட்டாயிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிட்டு நம்ம சலிச்சிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம அரைச்சி சலிச்சிட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக நம்மளால் சலிச்சு எடுக்க முடியுமோ அதை சலிச்சு எடுத்துட்டு திரும்பவும் அதை நல்லா ஆற வைக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஹீட்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நான் எடுத்திருந்த இன்க்ரீடியன்ஸோட அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு இந்த மிக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி இன்ஸ்டன்ட் செர்லாக் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இது கஞ்சி கிடையாது. ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளால் ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்கில் கொண்டு போக முடியும் ட்ராவலிங் டைமில். ஸோ அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அப்படியே ராவாக சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். பாயிலிங் வாட்டரும் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பேபிஸ்க்கு எதுவுமே ஆகாது. என்னோடய பேபிக்கு நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் பேபிஸ்க்கு கொடுங்க. செட் ஆச்சுன்னா ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதை பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஆற்றி கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் வாயில் தட்டுப்படலாம். ஓட்ஸ் கரையாது, மற்றபடி மீதி எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா அந்த பவுடர் எல்லாமே கீழே தங்கிடும். அதோடைய ஃப்ளேவர் பாலில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே செர்லாக் பால் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட தாராளமாக குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கக்கூடிய ஈஸியான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.